இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அண்ணாமலை ஏன் தொகுதி பொறுப்பாளர் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணணும்? என்ன காரணம், என்ன பின்னணி? என்ன காரணம் சொன்னாருன்னா, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, என்னால் முழு நேரம் பண்ண முடியாது. அது உண்மையாக இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் இஸ் நாட் ஹாப்பி வித் த பார்ட்டி. அவர் ஒரு முழு மூச்சாக இறங்கி வேலை செய்யணும்னு இருக்கும்போது நீங்கள் 5 தொகுதி 6 தொகுதி மட்டும் பார்த்துக்கங்கன்னா அது எப்படி சரிப்பட்டு வரும்? அண்ணாமலைக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறதான்றா கண்டிப்பாக மறுக்கப்படுகிறது. அவருக்கு உண்டான முக்கியத்துவத்தை கொடுக்க பாஜக தவறிவிட்டது. நிர்மலா சீதாராமன் வர்சஸ் அண்ணாமலை மோதல், அதோடைய இன்னொரு வடிவம் தான் அண்ணாமலை புறக்கணிப்பின் காரணமா இருக்கலாம். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் சொல்கிறாராம், என்னங்க இந்த மாதிரி நான் ஆக்டிவாக பண்ணித்தரேன், ஜெயிக்க வச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது கூட என்னுடைய உதவியை மத்திய பாஜக எடுத்துக்க மாட்டேங்கிறதுனா நான் என்ன பண்ணுறது? மத்திய பாஜக போகிற ரூட் தப்பான ரூட். அண்ணாமலை அப்செட் ஆகி வந்தாங்கன்னா அந்த ஓட்டெல்லாம் பாஜக வராது, அது பாஜகவுக்கு தான் நஷ்டம். எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண வேணாங்கிற முடிவுக்கு அண்ணாமலை வந்துட்டாரா? இப்போ இருக்கிற நிலைமை பிரகாரம் கண்டெஸ்ட் பண்ண வேண்டாம் தான் நினைக்கிறேன். ஏன் சார்? ஏன்னா அவருக்கு திராவிட கட்சிகளோட உதவியோடு திருப்பி எம்எல்ஏ ஆகணும்னு அவருக்கு பிடிக்கல. அண்ணாமலைக்கு அதிமுக கூட்டணி பிடிக்கலையா? அண்ணாமலைக்கு எந்த திராவிட கட்சிகள் கூட்டணியும் பிடிக்கும். ஸோ எடப்பாடியார் மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அண்ணாமலைக்கு பொறுப்புகள் கொடுக்காம இருக்காங்களா? எடப்பாடியை திருப்தி பண்ணணும்னு பாஜக இறங்கிட்டுன்னா, அவரை திருப்தி பண்ணணும்னு அண்ணாமலை பலி கொடுத்தீங்கன்னா அது தட் இஸ் நாட் ரைட். பாஜகவுக்கு எத்தனை சீட்டு கொடுக்க எடப்பாடி தயாரா இருக்காரு சார்? 30 ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. 30ல் கிட்டத்தட்ட 200 பேர் போட்டி பண்ணணுன்றாங்க. எப்படி 30 கொடுக்க போறாங்கன்னு தெரியல. எந்த தொகுதி சார் ஹை டிமாண்ட்ல இருக்கு? மயிலாப்பூர் ஹை டிமாண்ட்ல இருக்கு. ஓபிஎஸ் என்ன சார், என்டிஏக்குள்ள வருவாரா மாட்டாரா? ஓபிஎஸ் திமுகல துணை பொதுச் செயலாளர் போஸ்ட் கேட்கிறார், பையனுக்கு ராஜ்யசபா பதவி கேட்கிறார். ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் சரி பரவாயில்ல எடுத்துக்கலாம், ஓபிஎஸ் தானே கட்சியில் போட்டோம் அப்படின்ற ஒரு மீனிங்ல இருக்கார். ஓபிஎஸ் கொண்டு வரனால எந்த லாபமும் இல்லை, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் போயிடுச்சு அவருக்கு. சரி, அதனால தயங்குறார். அதே நேரத்தில் ஓபிஎஸ் விடுறதுக்கும் அவருக்கு மனசு இல்லை. விஜய் கதவு திறந்தே வைக்கப்பட்டிருக்கு, யாருமே போல. அது பிரேமலதா போவாங்கன்னு தெரியல. ஏன்னா விஜயால ராஜ்யசபா சீட் கொடுக்க முடியாது, நீங்கள் கேட்குற பணத்தையும் கொடுக்க முடியாது. சரி, இவங்க 2 பேருக்கும் தேவையானதை கொடுக்கக்கூடிய நிலைமையில் விஜய் இல்லை. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. மிக முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் சார். அண்ணாமலை அவர்களை தொகுதி பொறுப்பாளராக போட்டிருந்தாங்க. தொகுதி பொறுப்பாளர் பதவியிலிருந்து அண்ணாமலை அவர்கள் ராஜினாமா பண்ணியிருக்காரு. இதனால் தமிழ்நாடு பாஜகவுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. இதன் காரணமாக அண்ணாமலை எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண மாட்டார், அண்ணாமலை மனவருத்தத்தில் இருக்கார் அப்படிங்கிற ரீதியில் பல செய்திகள் உலா வந்துக்கிட்டு இருக்கு. அண்ணாமலை ஏன் தொகுதி பொறுப்பாளர் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணணும்? என்ன காரணம், என்ன பின்னணி? சரி, தமிழ்நாடு முழுக்க ப்ராப்ளமாக இருக்கிற ஒருத்தர ஒரு 6 தொகுதியில் முடக்கி போடுறது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. சரி, எல்முருகனுக்கு 5 தொகுதி கொடுத்தீங்க, தமிழிசைக்கு 5 தொகுதி கொடுத்தீங்க, அதெல்லாம் வாஸ்தவம். அண்ணாமலை அந்த 6 தொகுதியில் மட்டும்தான் வேலை செய்யணுமா, மற்ற தொகுதியில் வேலை செய்யணும்னு கணக்கு கிடையாதா? ஒரு மாநில தலைவரை, ஒரு பிரபலமானவரை ஒரு 6 தொகுதியில் எப்படி நீங்கள் முடக்கி போடுவீங்க? ஃபஸ்ட்டு கேள்வி. 2வது கேள்வி, அண்ணாமலை எந்த விதமான பதவியும் அவருக்கு கொடுக்கப்படவில்லை இப்போ வரைக்கும். மாநில தேசிய தலைவரை போடுறேன் நீங்கள் தேசிய தலைவரை போட்டிங்க, தேசிய தலைவர் போட்டு 1 மாதம் ஆச்சு. அங்கே என்ன ப்ராப்ளம் தெரியல. தேசிய தலைமை இன்னும் ஆஃபீஸ் பேரர் அறிவிக்கலை, தலைவர் மட்டும்தான் போட்டிருக்காங்க. தலைவர் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, இவர் தான் தலைவர்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க, தேசிய தலைமை முடிவு பண்ணிடுச்சு. அடுத்தது துணை தலைவர், பொதுச் செயலாளர் இதெல்லாம் போடணும், அதுவும் போடல. அது போடுறதுக்கு ஏன் டிலே ஆகுதுன்னு தெரியல, அது காரணமும் புரியல. அந்த போஸ்டிங் வந்தாலும் அண்ணாமலைக்கு எதாவது கிடைக்குமான்னு பார்த்தாங்க, அதுவும் ஒன்றும் போடல. ஸோ அண்ணாமலைக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறதான்றா கண்டிப்பாக மறுக்கப்படுகிறது.
அவரை வந்து ஓரங்கட்டுறாங்கன்னு சொல்ல மாட்டேன். அவருக்கு உண்டான முக்கியத்துவத்தை கொடுக்க பாஜக தவறி விட்டது. ஸ்டேட் பிஜேபியா சென்ட்ரல் பிஜேபியா? சென்ட்ரல் பிஜேபி. ஸ்டேட் பிஜேபி ஒன்றும் படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நயினார் அவரும் நல்ல டேர்ம்ஸில் இருக்கார். ஓகே. ஸோ அதனால் ஒன்றும் அவங்களுக்குள்ள பிரச்சனை கிடையாது. எதுக்கு அண்ணாமலையை வந்து டெல்லி தலைமை திட்டமிட்டு ஒதுக்குகிறது? இல்லை, அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா வேண்டாமான்னு டெல்லி தான் முடிவு பண்ணோம். சரி, டெல்லி எந்த விதமான நடவடிக்கை எடுக்காத காரணம் என்னன்னு புரியல. அதே நேரத்தில் அவர் வேணுங்கிறாங்க, அவர் வேண்டாம்னு ஒதுக்கி வச்ச மாதிரி தெரியல. அதே நேரத்தில் அவர் முக்கியத்துவம் கொடுத்தாங்களான்னா அதுவும் இல்லை. ஸோ ரெண்டும் குழப்பமாக இருக்குது. ஒவ்வொருத்தர் வேண்டாம்னா வேண்டாம்னு முடிவு பண்ணி தூக்கி போடுங்க, முடிஞ்சு போச்சு. வேணுங்கிற போது எடுத்துக்க வேண்டியது, வேண்டாங்கிற போது வேண்டாம்னா அது என்ன கணக்குன்னு தெரியல. அண்ணாமலை ஊருகா மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஊருகா மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ணாமலைக்கு அதான் மனசு வருத்தமாக இருக்குது. என்னடா நம்மளை வந்து அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிறாங்க, அப்பப்போ இவங்களுக்கு கும்பல் கூப்பிடணும், இவங்களுக்கு க்ரௌடு வரணும்னா கூப்பிடுறாங்க, ஆள் வரணும்னா கூப்பிடுறாங்க, ஒரு பெரிய ஒரு மீட்டிங், ஒரு பொதுக்கூட்டம் மீட்டிங்கில் கும்பல் வரணும்னா கூப்பிடுறாங்க. மீதி நேரத்தில் அவருக்கு உண்டான உரிய அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை. சரி, பாஜக என்ன சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி இந்த தலைவர்கள்லாம் தலைவர் பதவி விட்டு விலகின உடனே அடுத்த போஸ்ட் கொடுத்தாங்க, எலிவேஷன் பண்ணாங்க. அது தமிழிசை ஆகட்டும், ராஜாவாகட்டும், எல் கணேசன் ஆகட்டும், யாராகட்டும் அவரை தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவி இறங்கின உடனே அவர் ஏதோ போஸ்டிங் கொடுத்தாங்க, கவர்னர் போஸ்டிங், மந்திரி பதவி ஏதோ கொடுத்தாங்க. இவர் எதுவுமே கொடுக்கலன்னு ஒரு வருத்தம் இருக்குது. ஸோ இவர் இது என்ன காரணம் சொன்னாருன்னா, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, என்னால் வந்து முழு நேரம் பண்ண முடியாது. அது உண்மையாக இருக்கலாம், நமக்கு தெரியாது. அப்பாவோட உடல்நிலை காரணம் சொன்னோன்னா அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் அவர் சோர்வு அடைஞ்சிருக்காருன்னு கேட்டிங்கன்னா சோர்வு அடைஞ்சிருக்காருன்னு தான் நான் கேள்விப்படுறேன். ஓகே. நான் எனக்கு வர நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ் நாட் ஹாப்பி வித் த பார்ட்டி. அவர் வந்து ஒரு முழு மூச்சாக இறங்கி வேலை செய்யணும்னு இருக்கும்போது நீங்கள் 5 தொகுதி 6 தொகுதி மட்டும் பார்த்துக்கங்கன்னா அது எப்படி சரிப்பட்டு வரும்? அண்ணாமலைக்கு அந்த 6 தொகுதியில் மட்டும்தான் பாப்புலாரிட்டியா, மீதி பாப்புலாரிட்டி இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. எல்லா தொகுதியிலும் போய் பண்ணுறேன்னு சொல்கிறவரை ஏன் நீங்கள் முடக்கி போடுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஸோ இது என்ன ஒரு பிரச்சனைன்னா, டெல்லி வந்து அஃப்கோர்ஸ் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த தொகுதி யார் யார் பார்க்கணுன்னு போடுறதெல்லாம் வந்து அப்சர்வர் அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டி இவங்க தான் முடிவு பண்ணுறது. டெல்லி முடிவு பண்ணல, அமித்ஷாவும் மோடி அது முடிவு பண்ணல யாருக்கு என்னென்ன தொகுதின்னு. அரவிந்த் மேனன் லெவலில் தான் முடிவு பண்ணுறாங்க. ஸோ அரவிந்த் மேனன் லெவலில் முடிவு பண்ணும் பொழுது அவருக்கு உண்டான அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை என்று அவர் ஃபீல் பண்ணுறது நியாயமாக இருக்கலாம். ஓகே. ஸோ இவர் என்ன சொல்கிறாரா? நான் உங்கள்கிட்ட டேரெக்டாகவே உடச்சி கேட்குறேன் சார். நிர்மலா சீதாராமன் வர்சஸ் அண்ணாமலை மோதல், அதோடைய இன்னொரு வடிவம் தான் அண்ணாமலை புறக்கணிப்பின் காரணமா இருக்கலாம், நமக்கு தெரியல. ஏன்னா அண்ணாமலையோட வளர்ச்சி யாருக்கு அதிகமாக பாதிப்பு ஏற்படும்? நிர்மலா சீதாராமனுக்கு பாதிப்பு ஏற்படும். ஏன்னா தமிழ்நாட்டில் அவங்க கால் ஒன்று பார்க்குறாங்க. ஸோ இவரோட வளர்ச்சி அவங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படும். ஆனால் அவங்களால ஒன்றும் பண்ண முடியலன்னா அண்ணாமலையோட வளர்ச்சி அபரீதமான வளர்ச்சியை வச்சுருக்காரு. அதனால் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ இன்டைரக்டாக ஏதாவது பண்ணுறாங்களா அதுவும் நமக்கு தெரியல. ஆனால் அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டி இவங்க வந்து அண்ணாமலைக்கு இந்த 6 தொகுதி போதும் அப்படின்னு முடிவு பண்ணது ரொம்ப ஒரு முட்டாள்தனமானது. ஓகே. ஏன்னா அண்ணாமலைக்கு இந்த தொகுதியில் மட்டும்தான் பாப்புலாரிட்டின்னு இவங்க முடிவு பண்ணாங்கன்னா மற்ற தொகுதியில் பாப்புலாரிட்டி இல்லைன்னு கேட்பாங்க. தமிழ்நாடு பாஜகவோட ஒருங்கிணைப்பாளராக பிரச்சார பீரங்கியாக போடுறேன்னு சொன்னீங்க, அதுலேருந்து விலகி இப்போ 6 தொகுதி மட்டும் கொடுத்தீங்கன்னா அப்போ அந்த முதல்ல கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? இவர் தான் பிரச்சார அணியோட தலைவர், பிரச்சாரம் இவர் தலைமையில் தான் நடக்கும், இவர் தான் எல்லா தொகுதிக்கும் போவார் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு இப்போ திடீர்னு நீங்கள் பேக் அடிச்சிங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? ஸோ அவர் மனசு வருத்தப்படுறாருன்னா வருத்தப்பட்டிருக்காருன்னு கண்டிப்பாக தெரியுது. ரெண்டாவது, அவருக்கு உண்டான அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை என்று அந்த வருத்தம் இருக்குது. அந்த வருத்தத்தை வெளியில் காமிச்சிக்காமல் இருக்கார். ஓரளவுக்கு அவர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறார். அண்ணாமலை வந்து ரெபலாக வரல. ஆமாம், ரெபலாவோ பேசலை, எங்கேயும் பேச மாட்டார். கட்சி கட்டுப்பாடை மீறி அண்ணாமலை ஏதாவது செய்வாரான்னு கேட்டிங்கன்னா பண்ண மாட்டார். ஏன்னா அந்த கட்சி கட்டுப்பாடு அவருக்கு தெரியும். ஆனால் அதே நேரத்தில் அவருடைய கோபம், அவருடைய கோபதாபங்கள்,
அப்பப்போ வெளிப்படுது. ஆனால் வெளிப்படுது. இந்த மாதிரியான விவகாரங்களில் வெளிப்படுறதுனால நம்ம எடுத்துக்கலாம். அண்ணாமலை கோபமாக இருக்காரா, அப்செட்டாக இருக்காரா, என்னவா இருக்காருன்னு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் வந்து சொல்கிறாராம், என்னங்க இந்த மாதிரி நான் ஆக்டிவாக பண்ணித்தரேன், ஜெயிக்க வச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது கூட என்னுடைய உதவியை மத்திய பாஜக எடுத்துக்க மாட்டேங்கிறதுன்னா நான் என்ன பண்ணுறது? ஓகே சார், தொகுதி பொறுப்பாளர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுவாரா மாட்டாரா? எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண வேணாங்கிற முடிவுக்கு அண்ணாமலை வந்துட்டாரா? இப்போ இருக்கிற நிலைமை பிரகாரம் கண்டெஸ்ட் பண்ண வேண்டாம் தான் நினைக்கிறேன். ஏன் சார்? ஏன்னா அவருக்கு திராவிட கட்சிகளோட உதவியோடு திருப்பி எம்எல்ஏ ஆகணும்னு அவருக்கு பிடிக்கல. சொந்த காலில் நின்று எம்எல்ஏ ஆகுறதுங்கிறது வேற, திராவிட கட்சிகள் தயவோட எம்எல்ஏ ஆகுறதுங்கிறது வேற. இவர் முதல்ல இருந்தே திராவிட கட்சிகள் ரெண்டுமே அவருக்கு பிடிக்கல. எனக்கு தெரிஞ்ச முதல்ல இருந்தே 2 திராவிட கட்சிகளையும் அவர் வெறுக்கிறார். திமுக அதிமுக அதிமுக மட்டும் இல்லை, 2 திராவிட கட்சிகளும் அவருக்கு பிடிக்கல. திராவிட கட்சிகள் இல்லாத தமிழ்நாடை உருவாக்கணும்னு பார்க்குறாரு. இவங்க கூட்டணி வச்சுக்கினாங்க. சரியாது, டெல்லியோட முடிவு, இவர் ஒன்றும் பண்ண முடியாது. பதவியிலேருந்து விலகினார். விலகிட்டு அவங்க டெல்லியோட முடிவை ஆதரித்தார். அண்ணாமலை வாயை திறந்து சொன்னார், அடுத்த முதலமைச்சர் எடப்பாடி தான் ஓப்பனாக சொல்லிட்டார். அதில் ஒன்றும் மனமாச்சரியம் இல்லை. ஏன்னா டெல்லியோட ஸ்டாண்ட் என்னவோ அதில் இன்ஸ்டாண்ட் அப்படின்ற பண்ணிட்டார். ஆனால் அவருக்கு உள்ளே இருக்கிற ஒரு ஆதங்கம், இந்த திராவிட கட்சிகள் வேண்டாம், திராவிட கட்சிகளோட கேட்குறேன் சார், அண்ணாமலைக்கு அதிமுக கூட்டணி பிடிக்கலையா? அண்ணாமலைக்கு எந்த திராவிட கட்சிகள் கூட்டணியும் பிடிக்கல. அதாவது இப்போ அதிமுக கூட 2 திராவிட கட்சிகளும் பிடிக்கல. திமுக கூட ஆப்வியஸா போக முடியாது, போக முடியாது. அதிமுக அண்ணாமலைக்கு பிடிக்கல. அவர் சொல்றாரா, நம்ம தனியா நின்று ஜெயிச்சு காட்டலாம், சரி அப்படின்னு அவரோட ஸ்டாண்டு. ஆனால் டெல்லி அந்த மாதிரி எடுத்துக்கல. டெல்லி என்ன எடுக்குது, கூட்டணி வேணுங்குது. இவர் ஓகே, டெல்லி நான் சொல்கிற பேச்சு நான் கேட்டு போகிறேங்கிறார். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் தனியாக நின்று 18% வாக்க ஒரு 25% கொண்டு போகலாம், அதிகமாக நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறது இவரோட எண்ணம். ஆனால் டெல்லி வேறு மாதிரி நினச்சா இவர் என்ன பண்ணுவார்? ஸோ இவருக்கு அதிமுக கூட்டணி பிடிக்கிறதா பிடிக்கலையாங்கிறது இல்லை, டெல்லி முடிவெடுத்தாவட்டு இவருக்கு வேறு வழி இல்லை. ஓகே, இவர் எதிர்த்து போக முடியாது, வேறு வழி இல்லை. அதிமுக கூட்டணியை அவர் நம்பி தான் ஆகணும். ஆனால் பிரச்சாரம் பண்ணுறதெல்லாம் ரெடியாக இருக்கார். அது பிரச்சாரத்தில் எந்த விதமான குறையும் வைக்கல. அதிமுக கேண்டிடேட்டும் பிரச்சாரம் பண்ணுறேங்கிறாரு, பாஜக கூட்டணிக்கு பிரச்சாரம் பண்ணுறேங்கிறார். அதில் பிரச்சாரத்தில் இவங்க உபயோகப்படுத்தினா மட்டும்தானே இவருக்கு யூஸ் ஆக முடியும். இவங்க உபயோகப்படுத்தலைன்னா அவர் என்ன பண்ண முடியும்? சார் ஒன்றும் இல்லை சார், கேரளாவில் போய் பிரச்சாரம் பண்ணுறாரு, மகாராஷ்டிராவில் போய் பிரச்சாரம் பண்ணுறாரு. ஸோ அதே ஸ்பேஸை தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கு கொடுப்பதில் பாஜகவுக்கு என்ன சிக்கல்னு நான் கேட்குறேன். அதுதான் புரியல. எல்லா ஊர்லேயுமே பிரச்சாரம் பண்ண கூப்பிடுறீங்களே, மகாராஷ்டிராவில் கேரளாவில் கூப்பிடும்போது தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு பிரச்சாரம் பீரங்கியாக இருந்தவர், தமிழ்நாட்டில் பாஜக தலைவர்களிலே அதிக செல்வாக்கு உடையவர் யாருன்னு ஒரு சின்ன குழந்தை கேட்டாங்கன்னா அண்ணாமலைன்னு சொல்லும். ஸோ அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் ஒரு யுத்தம் உங்களுக்கே தெரியும், ஒரு மோதல் போக்கெல்லாம் இருந்திருக்கு. கடந்த காலங்களில் எடப்பாடியை பற்றி அண்ணாமலை என்ன பேசினார்னு பொதுமக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை மைண்ட் செட்டில் வச்சுக்கிட்டு பாஜக இப்படிப்பட்ட முடிவை எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கா? ஸோ எடப்பாடியார் மனசு கஷ்டப்படக்கூடாது, எடப்பாடியாருக்கு எந்த ஒரு ட்ரெட்டும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அண்ணாமலைக்கு பொறுப்புகள் கொடுக்காம இருக்காங்களா? எடப்பாடியை திருப்தி பண்ணணுன்னு பாஜக இறங்கிட்டுன்னா அது என்ன மோசமான நிலைமைக்கு போய் சேரும் நமக்கு தெரியும். எடப்பாடிங்கிறது கூட்டணி கட்சி தலைவர், அவரை மரியாதையை வச்சுருக்காங்க. அவரை திருப்தி பண்ணணுன்னு அண்ணாமலை பலி கொடுத்தீங்கன்னா அது தட் இஸ் நாட் ரைட். ஸோ அண்ணாமலைக்கு என்ன உரிய மரியாதை அங்கீகாரம் கொடுத்தா தமிழக பாஜக நல்லதுன்னு தமிழக பாஜக எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, யாருமே அண்ணாமலை வேண்டான்னு சொல்ல. நயினார் அண்ணாமலை நல்ல டேர்ம்ஸில் இருக்காங்க, இப்போ எவ்ரி திங் இஸ் குட், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த மத்திய பாஜக பண்ணுற சிக்கல்னால தமிழ்நாட்டில் இந்த குழப்பங்கள் நேருதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இது தமிழ்நாடு பாஜகவுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. சென்ட்ரல் பிஜேபி ஒரே குழப்பமான நிலைமையில் இருக்கிறதுனால அந்த அட்வைசர்ஸும் அந்த பொறுப்பாளர்களும் மத்திய பொறுப்பாளர்களும் இஷ்டத்துக்கு போடுக்கிறாங்க. இதில் நிர்மலா சீதாராமன் கை இருக்கான்னு கேட்டால் அது நமக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நமக்கு தகவல் வருது. ஸோ இந்த குளறுபடி நடுவில் எப்படி நீங்கள் அண்ணாமலை பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டு எப்படி அவர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஓகே சார், குறிப்பாக பியூஷ் கோயல் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. அவர் நிர்மலா சீதாராமனுடைய லாயலிஸ்டாக பார்க்கப்படுகிறார்.
ஸோ அதன் காரணமாக இப்படி முடிவு எடுத்திருக்க வாய்ப்புகள் உண்டா? பியூஷ் கோயலுக்கு கொடுக்கப்பட்ட மேண்டேட் என்னன்னா அதிமுக உள்ள கொண்டு வரணும். அதிமுக அமித்ஷா கொண்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் தேமுதிக கொண்டு வரணும், பாமக கொண்டு வரணும், இந்த மாதிரி கிருஷ்ணசாமி கொண்டு வரணும். அந்த மேண்டேட் தான் அவருக்கு உட்கட்சி விவகாரத்தில் தலையிடுவதற்கான எந்த அதிகாரமும் மத்திய பாஜக கொடுக்கல. யாரு தான் உட்கட்சி விவகாரத்தில் தலையிடுறா? உட்கட்சி விவகாரத்தில் பியூஷ் கோயல் தலையிட தேவையே கிடையாது. ஏன்னா அவருக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. சரி, உட்கட்சி விவகாரத்தில் தலையிடுறா இருந்தால் பிஎல் சந்தோஷ் தலையிட முடியும். சரி, இப்போ இருக்கிற புது தலைவர் நவீன் தலையிட முடியும். இவங்க தான் தலையிட முடியும். சரி, அண்ணாமலை தான் பிஎல் சந்தோஷுடைய செல்ல பிள்ளையாச்சு சார். சந்தோஷ் பிள்ளை தான். ஆனாலும் இவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு புரியாததுனால அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாமா வேண்டாமா, முக்கியத்துவம் கொடுத்தா சரியா வருமா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் போயிட்டு இருக்காங்க. ஓகே சார், அண்ணாமலை முக்கியத்துவம் கொடுத்தா யார் மனசு வருத்தப்படுதுன்னு அவங்களுக்கே தெரியல. ஆகையினால முக்கியத்துவம் கொடுக்காம இருக்காங்க. சார், டிடிவியை உள்ள கொண்டு வந்ததே அண்ணாமலை தான். ஆமா, இல்லாட்டினா அவர் விஜய் பக்கம் போயிருப்பாரு. டிடிவி உள்ள வருவதற்கு சில பல முக்கியமான அசைன்மெண்ட்டும் அவர் நம்பி கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது முக்கியத்துவம் கொடுக்கறதுல என்னதான் பிரச்சனை? இல்லை, அதான் சொல்றேன். அண்ணாமலை என்ன ஃபீல் பண்றாரா, வேணுங்கிற போது நம்மளை இழுத்துக்கிறாங்க. டிடிவி உள்ள கொண்டு வரணும், அவங்கள உள்ள கொண்டு வரணும், பிரச்சார மீட்டிங் போகணும், கும்பல் கூட்டணும், அப்பெல்லாம் மட்டும் பண்றாங்க. ஒரு பொறுப்பு கொடுத்து, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து, ஒரு அழகு பார்க்கறதுல ஏன் யோசிக்கிறாங்க அப்படின்ற ஒரு மனசு வருத்தம் இருக்கு. இது நியாயமான வருத்தம் தான். ஓகே, ஒரு கட்சி தலைவருக்கு ஒரு பதவி கொடுக்குறது நியாயமான வருத்தம். ஓகே, ஆனா இவங்க டெல்லி என்ன மனசுல வச்சிருக்காங்கன்னு தெரியல. எதனால இப்படி பண்றாங்க, என்ன காரணத்தினால புரியல. யாரை திருப்திப்படுத்துறதுக்கு, யாரை ஹாப்பியா வைக்கிறதுக்கு பண்றாங்கன்னு புரியல. ஆனா இதனால என்ன போறது, தமிழக பாஜகவுக்கு தான் சேதாரம் உண்டாகும். அது மட்டும் இல்லாம அண்ணாமலைக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்காங்க. பாஜக தொண்டர்கள், நானும் அவங்கள சொல்ல மாட்டேன், அண்ணாமலை ஃபேன் கிளப் தான். ஸோ அண்ணாமலை அவருக்கு முக்கியத்துவம் இல்லை, அவரே பொறுப்பை ராஜினாமா பண்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அண்ணாமலை ஃபேன்ஸ் எல்லாம் அப்செட் ஆகிட மாட்டாங்களா? அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க? அது ஒரு இது இருக்குல்ல சார், ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல. கண்டிப்பா அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் அத்தனை பேரும் பாஜக நான் ஒத்துக்க மாட்டேன். பாஜகவை தாண்டி வெளியே நிறைய பேர் இருக்காங்க. ஃபேன் கிளப்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு ஒரு சினிமா நடிகர் ஈக்குவலண்ட்டான ஒரு ஃபேன் கிளப் இருக்குது. அந்த ஃபேன் கிளப் எல்லாம் அண்ணாமலையோட மனசை அறிஞ்சு ஓட்டு போடுவாங்க. அண்ணாமலை அப்செட் ஆகி வந்தாங்கன்னா அந்த ஓட்டெல்லாம் பாஜக வராது. அது பாஜகவுக்கு தான் நஷ்டம். அது பாஜக ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்குதுன்னு தெரியல. சரி, அந்த வாக்குகளில் அண்ணாமலையோட ஆதரவாளர் வாக்குகள், கணிசமான வாக்குகள் அண்ணாமலைக்கு வராமல் போச்சுன்னா, பாஜகவுக்கு வராமல் போச்சுன்னா நஷ்டம் பாஜகவுக்கு தான். அது புரிஞ்சிக்காம இவங்க இப்போ ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அண்ணாமலையை சரியாக ஹேண்டில் பண்ணல மத்திய பாஜக சரியாக ஹேண்டில் பண்ணல. அவரை ஒழுங்கான முறையில் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா, அவரை தூக்கி விட்டாங்கன்னா கட்சிக்கு நல்லது வரும். அண்ணாமலைக்கு எலிவேஷன் கொடுக்கணும். எலிவேஷன் கொடுத்து அவரை தட்டி கொடுத்து அவர் வேலை வாங்க பார்த்தீங்கன்னா அவர் நிறைய வேலை செய்வார், கட்சிக்கு உழைப்பார். ஓகே, அவரை அவர் தட்டி கொடுத்து வேலை செய்யாமல் அவர் முடக்கி போட்டிங்கன்னா கட்சி கெட்டது அப்படின்னு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அது என்ன காரணத்தால பண்ணுறாங்கன்னு தெரியல, என்ன உள்நோக்கம் அப்படின்னு புரியல. ஆனால் இவங்க போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா தப்பான ரூட்டில் போகிறாங்க. மத்திய பாஜக போகிற ரூட் தப்பான ரூட். அண்ணாமலையை நீங்கள் முன்னிறுத்தினாதான் தமிழகத்தில் பாஜகவை ஒரு வளர்ச்சி அடைய பண்ண முடியும். ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அண்ணாமலை போன்ற ஆட்கள் தான் உதவி பண்ணுவாங்க. அது புரிஞ்சிக்காமல் நடந்தீங்கன்னா நஷ்டம் அண்ணாமலைக்கு இல்லை, தமிழக பாஜகவுக்கு நான் சொல்லுவேன். ஓகே சார், அதே போல் கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி போக வாய்ப்பு இருக்குது? பாஜகவுக்கு எத்தனை சீட்டு கொடுக்க எடப்பாடி தயாராக இருக்காரு சார்? 30 ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட் எலெக்ஷனில் 25 வாங்கினாங்களே சார். அதான் அதுக்கு மேலே 30 அவ்வளோதான். எடப்பாடி சொல்லிட்டாரு 30ன்னு. ஓகே, இவங்க 30 அக்ரி பண்ணிட்டாங்க. சரி, 30க்கு மேலே கிடையாது. அப்படின்னா அந்த 30ல் கிட்டத்தட்ட 200 பேர் போட்டி போடணுன்றாங்க. எப்படி 30 கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. 30 சீட்டுக்கு 200 பேர் போட்டி போடுறாங்களா? 200 பேர் போட்டி போடுறாங்க. புரியலையே சார் எனக்கு. பாஜகவில் 30 சீட்டுக்கு 200 பேர் சீட்டு கேட்குறாங்க. 30 பேர்னா 30 பேர், 30 சீட்னா 30 பேர் தான்
போட்டி போட போட்டி முடியும். போட முடியும். ஒரு தொகுதிக்கு 2 பேர் 3 பேர் போட்டி கேட்கறாங்க. போடலாம். 250 பேர் வரைக்கும் லிஸ்ட்ல இருக்கு. அதுக்கு பாஜக தனிச்சு தான் போட்டி போடணும். பாஜக தனி தான் போட்டி போடணும். ஆனா பாஜகல வந்து விட்டு கொடுக்கறதா இல்ல. இந்த சீட் ஷேரிங்ல பெரிய ப்ராப்ளம் வர போறது. சரி. பாஜகவுக்கு பெரிய தலைவலியும் வர போறது. சரி. ஏன்னா 30ங்கிறது ரொம்ப கம்மி நம்பர் பாஜகவுக்கு. பாஜக ஏன்னா பாஜக தலைவர்களே 30 பேர் இருக்காங்க. துணைத் தலைவர்கள் எல்லாரும் சேர்த்து 30 பேர். தலைவர் 20, அப்புறம் தொண்டர்கள், 2ஆம் கட்ட தொண்டர்கள், 3ஆம் கட்ட தொண்டர்கள், அந்த மாதிரி ஆளுக்கு கொடுக்கறதுக்கு அது வேற பார்க்கணும். எந்த தொகுதி சார் ஹை டிமாண்ட்ல இருக்கு? எந்த தொகுதி ஹை டிமாண்ட்னா மயிலாப்பூர் ஹை டிமாண்ட்ல இருக்கு. சரி. அங்க வந்து யார் யார் போட்டி போடுறாங்க? யார் யார் கேட்குறாங்க சார் மயிலாப்பூரை? மயிலாப்பூர் வந்து மயிலாப்பூர் ஏடிஎம்கேல வந்து வளர்மதி, வைகை செல்வன், ஜெயவர்தன், நிர்மலா பெரியசாமி, காயத்ரி ரகுராம், இவங்கெல்லாம் ஏடிஎம்கேலேருந்து கேட்குறாங்க மயிலாப்பூரை. பிஜேபியிலேருந்து தமிழிசை, கருணாகராஜன் இவங்கெல்லாம் கேட்குறாங்க. டிஎம்கேல பொறுத்த வரைக்கும் சிற்றரசு, வேலு, கமல் கட்சியிலேருந்து மைத்ரேயன், டாக்டர் மைத்ரேயன், டிஎம்கேக்கு போன மைத்ரேயன், எஸ்வி சேகரோட பையன், இவங்கெல்லாம் இங்கேருந்து கேட்குறாங்க. எஸ்வி சேகரா? எஸ்வி சேகரோட சன், அவர் பையன். சார் அவர் டிஎம்கே கார்டு ஹோல்டர் கூட கிடையாது, அவருக்கு எப்படி? இல்லை, அவர் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் அவர் சன்னுக்கு கொடுக்கலன்னு கேட்குறாரு. அவரும் டிஎம்கே சப்போர்ட்டர் ஆகிட்டார். சரி. ஸோ அது ஒரு மயிலாப்பூர் ஒரு அந்த மாதிரி ஒரு தொகுதி. வேளச்சேரியில் பார்த்தீங்கன்னா பிஜேபியிலேருந்து கராத்தே தியாகராஜன் சீரியஸாக ட்ரை பண்ணுறாரு. எஸ்டி சூர்யா ட்ரை பண்ணுறாரு. ஏடிஎம்கேலேருந்து அசோக் மாவட்ட போட்டி வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டார். அசோக் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு, ஃபுல் ஃப்ளெஜாக இறங்கிட்டார். டிஎம்கேலேருந்து டாக்டர் மைத்ரேயன் திருப்பி அங்கேயும் கேட்குறாரு, வேலைச்சேரியும் கேட்குறாரு. ஏன்னா பிராமின் ஓட்ஸ் ரெண்டு இடத்துல இருக்கிறதுனால கேட்குறாரு. டி நகரில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல சத்யா கேட்குறாரு. பிஜேபியில் வந்து எச் ராஜா இப்போ உடல் எடை சரியில்லை, என்ன பண்ண போகிறான்னு தெரியல. உமா ஆனந்தன், பிரமீளா சம்பத். டிஎம்கேலேருந்து ஜே கருணாநிதி, அது ஸ்டாண்டர்ட், அவருக்கு கண்டிப்பாக உண்டு. ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் சத்யாவை விட்டு வேறு யாருக்கும் அந்த சீட் சத்யாவை விட்டு வேறு யாருக்கும் போகாது. பட் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஓகே, அது முக்கியமான தொகுதியிலாக இருக்குது சார். வேளச்சேரி, மயிலாப்பூர், டி நகர். குறிப்பாக வேளச்சேரி கூட கூட்டணி கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மயிலாப்பூரும் டி நகரும் ஏடிஎம்கேக்கு ரொம்ப முக்கியமான இடங்களாச்சு. இது முக்கியமான இடங்கள். ஆனால் அந்த தொகுதியை திமுக அந்த தொகுதியை பாஜக கண் வைக்கிறது. சரி. பாஜக கேட்குது மயிலாப்பூர் கொடுங்க, வேளச்சேரி கொடுங்க, டி நகர் கொடுங்கன்னு கேட்கும்போது பாஜக வந்து கேட்குற தொகுதிகள் அதிமுகவோட ஸ்ட்ராங்ஹோல்ட் தொகுதிகள். இப்போ இப்போ எக்மூரில் பார்த்தீங்கன்னா டிஎம்கேலேருந்து பருதி இளம் சுருதி, நம்ம பருதி இளமொழியோட பையன். ஆமாம், அவங்க அப்பா அந்த தொகுதியில் போட்டு ஜெயிச்சார். அப்பா தொகுதி ஒன்று பருதி இளம் சுருதி கேட்குறாரு. மேயர் பிரியாவும் கேட்குறாங்க. ஓகே. பூந்தமல்லியில் வந்து அமர்நாத் அர்ஜுன் ஒருத்தர் இருக்கார். அவர் ரொம்ப பாப்புலர் மேன் அங்கே பூந்தமல்லியில். அவர் பாஜக டிக்கெட் கேட்குறாரு, ஏன்னா அது ரிசர்வ் தொகுதி. சரி. அங்கே மா வெங்கடேசனும் சீட் கேட்குறாரு. ஓகே. ஏன்னா மா வெங்கடேசன் வந்து அந்த இது தலைவராக இருந்தார், அந்த துப்புரவு பணியாளர் தலைவராக இருக்காரு. அவரும் ட்ரை பண்ணுறாரு. ஆர்கே நகரில் சேகர் பாபு போட்டி போட போகிறதா கேள்விப்படுறோம். ஹார்பர்லேருந்து அங்கே வரதா கேள்விப்படுறோம். என்ன காரணம் சார்? என்ன காரணம்னா அவருக்கு ஹார்பரை விட ஆர்கே நகர் ஈஸி அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. சரி. கனிமொழி வந்து ராயபுரத்தில் போட்டி போட போகிறாங்கன்னு ஒரு ரூமர் வருது. சார் அவங்க ஏற்கனவே எம்பியா இருக்காங்க. பட் அவங்க ஸ்டேட் பாலிடிக்ஸ் வரணும்னு ஆசைப்படுறதுனால ஓகே ராயபுரம் ஐட்ரி மூர்த்தி இந்த வாட்டி கண்டிப்பாக கிடையாது. சரி, அது தெரிஞ்ச விஷயம். ஐட்ரி மூர்த்தி இல்லைன்னு சொல்லிட்டாரு, ஸ்டாலினே இல்லைன்னு சொல்லிட்டாரு. நயினார் எங்க சார் போட்டி போட போறாரு? நயினார் வந்து சாத்தூர்னு கேள்விப்பட்டேன். திருநெல்வேலியில தான் போட்டி போடுவேங்கிற மாதிரி போட்டி போடுறாரு. ஆனால் சாத்தூர்ல தான் போட்டி போடுறதா மைண்ட்ல இருக்கிறதா கேள்விப்பட்டோம். ஏன் சாத்தூர் சார்? சாத்தூர்ல வந்து கேகேஎஸ் சார் இருக்காரு சார். அங்க கேகேஎஸ் சார் இருக்காரு. இவரோட ஸ்ட்ராங் ஹோல்ட் அங்கே பெட்டர்னு ஃபீல் பண்றாரு. சாத்தூர் வந்து இவரு கேட்கிறாரு, நயினா நாகேந்திரன் சாத்தூர் வந்து கேட்கிறாரு. ஓகே. ஸோ அது மாறுறதுக்கு வழி உண்டு. விருதுநகர் போன்ற இடங்கள்ல சரத்குமாருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சரத்குமார் ஏதாவது கொடுத்தே ஆகணும். ஏன்னா லாஸ்ட் எலெக்ஷன்ல ராதிகா போட்டி போட்டாங்க. ராதிகா போட்டி போட்டாங்க. சரத்குமாருக்கு ஒன்று. குஷ்பு வந்து 1000 லைட்ஸ் கேட்குறாங்களாம். லாஸ்ட் எலெக்ஷன்லயும் அவங்க 1000 லைட்ஸ் கேட்டாங்க. அவங்களுக்கு எங்க ஏன்னா அகாமடேட் பண்ணோம். இப்போ யார் அகாமடேட் பண்ண போறாங்கன்னு தெரியாத நிலைமையில இருக்கு. இப்போ மாசு வந்து சைதாப்பேட்லேருந்து மாத்துறாரு. சைதாப்பேட்டில் போகிற சைதாப்பேட் வேண்டாம், வேற எங்காலும் கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காராம். கொளத்தூரில் வந்து பிஜேபி சார்பில் ஏஎன்எஸ் பிரசாத் ஸ்போக்ஸ்மேன்
அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்கார். ஸ்டாலின் எதிர்த்து போட்டு நான் ஜெயிக்கிறேங்கிறாராம். அவரு ஒரு பிஜேபியில் ரொம்ப வருஷம் மீடியா விங்கில் இருந்தார். பத்திரிகைலாம் நல்ல பழக்கம். அது இல்லாமல் அவரோட அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரெடிக்ஷன் பிரகாரம் பிஜேபியில் நிறைய பேர் ஜோசியம் பார்ப்பார். அவருக்கு ஸ்டார் நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாரு. யாரு? ஏஎன்எஸ் பிரசாத். ஓகே, அவர் அஸ்ட்ராலஜர். அவர் அப்படியா? பிரமாதமான அஸ்ட்ராலஜர். தமிழிசைக்கெல்லாம் அவர் தான் அஸ்ட்ராலஜர். ஓகே, தமிழிசைக்கெல்லாம் இவர் சொன்னதான் தமிழிசை கேட்பாங்க. சரி, நீங்க அஸ்ட்ராலஜர்னு சொன்னோன்னே நான் ஷெல்வி சார் நினைச்சுக்கிட்டேன். செல்வி இல்லை, செல்வியும் போட்டி போட போடுறாரு. செல்வியும் கேட்குறாரு அஸ்ட்ராலஜி. இவர் ஏஎன்எஸ் பிரசாத் குளத்தூரில் கேட்குறாரு. சரி. ஸோ இது என்னன்னா கேட்கறது தப்பு இல்லை. ஆனால் 30 சீட்டை பிஜேபி வச்சுட்டு எப்படி யாருக்கு எப்படி பிரித்து கொடுக்க போகிறதுன்னு தெரில. ஏன்னா பெண்களுக்கு கொடுக்கணும், எஸ்சி எஸ்டி கொடுக்கணும், மைனாரிட்டி கொடுக்கணும், இப்போ வேலூர் பிரிகையும் கொடுக்கணும். இது நடுவில் ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதான், பாஜக ஆர்எஸ்எஸ் இல்லாத முகங்களான பொன்மாணிக்கவேல், அப்புறம் அர்ஜுன் சம்பத்து, ராமரவிக்குமார் இவங்களுக்கும் சீட்டை கொடுங்கன்னு தான். எப்படி இந்து ஆதரவாளர்களை 4 பேர் உள்ளே அனுப்புங்க அப்படின்னு சொல்லுதான். அது வேறு அவங்களே அகாமடேட் பண்ணணுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 30 சீட்டை வச்சுட்டு 30 ஃபைனல் ஆகிடுச்சு. பிஜேபிக்கு 30 ஃபைனல் ஆகிடுச்சு. அதிமுக அதுக்கு மேலே கொடுக்குறதா இல்லை. ஓகே, 30 தான். 30க்குள்ளே குட்டிக்கரணம் அடித்தாவது எப்படியாவது பண்ணி போட்டால் உங்களுக்கு அதிருப்தி வரும். பாஜகவில் கண்டிப்பாக அதிருப்தி வரும். அது ஒரு பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் முடியும். தொகுதி பேச்சுவார்த்தையில் எடப்பாடி ரொம்ப ஷூடா இருந்திருக்காரு போல இருக்கே. 30க்குள்ள சுருக்கிட்டாரு. 30க்குள்ள சுருக்கிட்டாரு. ஆட்சியில இருந்த போது 25 கொடுத்தாரு, அது ஓகே. இப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்த 30ன்னா கூட்டணி பேச்சுவார்த்தையில் எடப்பாடி கை ஓங்கி இருக்கு போல இருக்கே. இல்ல, எடப்பாடி என்ன சொல்றாராம், இவங்களுக்கு 50 60 கொடுத்தானா நாளைக்கு நம்ம ஆட்சியில பங்கு கேட்பாங்க. சரி, இந்த ஆட்சியில பங்குன்ற வார்த்தையே அடியோட தொடர்ச்சி எடுக்கணும்னா 30 கொடுத்தா போதும். ஆட்சியில பங்குன்ற வார்த்தை வரக்கூடாது. சரி, அந்த எண்ணமே அவங்களுக்கு வரக்கூடாது. ஓகே, அந்த ஐடியாவே வரக்கூடாது. அதுக்கு ஒரே வழி 30 கொடுத்து அவங்கள அடக்கிட்டோம்னா ஆட்சியில பங்கு கேட்கறது வாய்ப்பு இல்லை. சரி, அப்படி கால்குலேட் பண்றாரு அவர். ஆட்சியில் பங்கு கேட்கறாங்கல்ல, அதை என்டிஏ ஆட்சின்னு சொல்றாங்க. என்டிஏ ஆட்சின்றாங்க. ரெண்டுக்குமே பிளாக் பண்றதுக்கு 30 கொடுத்துட்டு உட்கார வச்சுட்டு 30ல் 20 25 ஜெயிச்சு நீங்கள் வாங்க அசம்பிளியில் உட்காருங்க, உட்காந்துட்டு போங்க, எம்எல்ஏ மாதிரி வந்துட்டு போங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே எந்த ரூலும் கிடையாது. டிடிவி எல்லாம் எப்படி அகாமடேட் பண்ண போறாங்க? என்டிஏ கொடுக்குமா இல்ல எடப்பாடியே கொடுத்துருவாரா டிடிவி? இல்லை, இந்த 30 என்டிஏ இல்லை, ஒன்லி ஃபார் பிஜேபி. அதுக்கு மேலே 10 கொடுத்து 10 15 கொடுத்து அதை டிடிவி தினகரன், கிருஷ்ணசாமி, பாரிவேந்தர், ஏசி சண்முகம் ஆளுக்கு 2 3 பிரிச்சுக்கிற மாதிரி ஒரு 15 கொடுத்து 45 வர்ற மாதிரி கணக்கு. ஓகே, இந்த 30ங்கிறது பிஜேபிக்கு மட்டுமே. மட்டும் 30 என்டிஏ கிடையாது. என்டிஏக்கு மேலே ஒரு 10 15 கொடுக்கறது வாய்ப்பு உண்டு. ஓகே சார். ஓபிஎஸ் என்ன சார், என்டிஏக்குள்ள வருவாரா மாட்டாரா? ஓபிஎஸ் திமுகவில் துணை பொதுச் செயலாளர் போஸ்ட் கேட்கிறார். துணை பொதுச் செயலாளர் போஸ்ட். இப்போ மந்திரியெல்லாம் வேணான்ட்டார். ஓகே, துணை பொது என்ன 1 மந்த்ல கவர்மெண்ட்டே மாற போகுது. ஆமா, இப்போ எதுக்கு மந்திரி வேணாம், துணை பொதுச் செயலாளர் பதவி திமுக ரொம்ப முக்கியமான பதவி சார். ரொம்ப முக்கியமான பதவி. ஏன்னா திமுகவுடைய மாநாடு எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் துணை பொதுச் செயலாளர் எல்லாருமே மேடையில உட்கார வைப்பாங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான போஸ்ட் திமுகவை பொறுத்த வரைக்கும். அது கேட்கிறார். அது கேட்டு அவர் பையனுக்கு ராஜ்யசபா பதவி கேட்கிறார். ஓகே, அவர் எம்எல்ஏ பதவி கூட எனக்கு கவலை இல்லை. ஓகே, ஆனால் டிஎம்கே என்ன ஃபீல் பண்ணுதான், ஓபிஎஸ் வர்றதுனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்க்குது. ஓபிஎஸ்ஸால அவருடைய அணி வாக்குகளை கொண்டு வர முடியுமா? அவரோட ஓபிஎஸ்ஸே தனிமரமா நிற்கிறார். இல்ல, அவரோட அணியோ இல்ல, அவருடன் அவருடைய ஜாதி வாக்குகளோ கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. ஓகே, அது வராதுன்னு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் பிரகாரம் குட்டிக்கரண் அடிச்சாலும் ஓபிஎஸ் பின்னாடி யாரும் இல்லை. ஓகே, எந்த வாக்காளர்களும் கிடையாது. அந்த வாக்காளர்கள்லாம் திமுகவுக்கு போட மாட்டாங்கன்ற நியூஸும் வந்திருக்கு. ஓகே, அவருடைய ஆதரவாளர்கள், பொதுமக்கள் ஆதரவாளர்கள் அதிமுக சேர்ந்தவங்க. ஆமா, அவங்க திமுகவுக்கு போடுவாங்கன்னு மாட்டாங்க, நிச்சயமா கண்டிப்பா எதிர்பார்க்க முடியாது. ஸோ நீங்க ஓபிஎஸ் கொண்டு வரனால எந்த லாபமும் இல்லை. இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் போயிடுச்சு அவருக்கு. சரி, அதனால தயங்குறார். அதே நேரத்தில் ஓபிஎஸ் விடுறதுக்கும் அவருக்கு மனசு இல்லை.
ஏன்னா ஒரு ஒரு பெரிய தலைவர், ஆமா, அதிமுகவுடைய முதலமைச்சர், 3 முறை முதல்வராக 3 முறை இருந்திருக்காரு. முதலமைச்சர், அவர் திமுக வந்தாலும் திமுக லாபம்னு பார்க்குறாரு. சரி, இப்போ என்ன ஒரு பிரச்சனைன்னா, எங்க அவர் அகாமடேட் பண்றது, எந்த இடத்துல உட்கார வைக்கிறதுங்கிறது தான் பிரச்சனை. இப்போ ஓ, ஓபிஎஸ் உள்ள கொண்டு வரலாம், அதுல ஒன்றும் ஸ்டாலின் ஆனா அவருக்கு நல்ல இடம் கொடுக்கணும். எந்த இடம் கொடுக்கறது, யாருக்கு மேல யாருக்கு கீழே, இதனால சீனியருக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஆமா, அப்ப திமுக இருக்கிற சீனியர்லாம் என்னங்க எங்க மேல உட்கார வச்சிங்களே, ஒரு அவைத்தலைவர் மாதிரி டம்மியான போஸ்ட் கொடுத்தும் உட்கார வைக்க முடியாது. அதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இவர் ஆக்டிவா இருந்தவர். ஆமா, இப்ப ஸ்டாலினோட ஒரே குழப்பத்துக்கு காரணம் எங்க அவர் அகாமடேட் பண்றது அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கிறதுனால தான் அவரால் முடிவு பண்ண முடியலன்னு நான் கேள்விப்படுறேன். ஓகே. ஆனா ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் சரி பரவாயில்ல எடுத்துக்கலாம், ஓபிஎஸ் தானே கட்சியில் வந்துட்டு போட்டோம் சரி. அப்படின்ற ஒரு மீனிங்ல இருக்கார். ஓகே. ஆனா அவர் எங்க உட்கார வைக்கிறது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அவருக்கு நெகட்டிவா வந்தா கூட பரவாயில்லைங்க, அதிமுகலேருந்து ஒரு முதலமைச்சரே வராருன்னா நமக்கு வந்து ஒரு பெருமை, பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்குறாரு. அகாமடேஷன் தான் இப்போ பிரச்சனையா இருக்குது. எங்கே உட்கார வைக்கிறதுன்னு தெரியாதனால அவரால் முடிவு பண்ண முடியும். பையனுக்கு ராஜ்யசபா கேட்குறாராமே, பையன் ராஜ்யசபா ஸ்டாலின் ஒத்துட்டார். ஓ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒத்துட்டார். சார் வரவங்க போறவங்க எல்லாருக்குமே ராஜ்யசபா கேட்குறாங்களே சார். எல்லாம் ராஜ்யசபா கேட்குறாங்க, என்னதான் பண்ணுவாங்க. ஸ்டாலினுக்கு ரொம்ப இலகிய மனசு போல இருக்கு, எல்லாரும் கஷ்டம், எடப்பாடிக்கும் கஷ்டம். இல்ல ஸ்டாலின் ரொம்ப இலகிய மனசு இருக்கு போல இருக்கே, கொடுத்துட்டாரு போல இருக்கு. ஓபிஎஸ் பையனுக்கு ராஜ்யசபா சீட்டு, தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு, எல்லாரும் ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறாரு. இதனால வந்து என்ன சொல்ல விரும்புறாங்க சார்? ஆப்போனன்ட்டுக்கு ஆளே இருக்க கூடாதுங்கிறாங்களா? இல்ல கூட்டணியை பலப்படுத்தணும்னு ஆசைப்படுறாரு ஸ்டாலின். கூட்டணியை பலப்படுத்தணும், தேமுதிக வர்றதுனால கொஞ்சம் வாக்கு வரும், கொஞ்சம் விட்டு போன வாக்கெல்லாம் வரும். ஆன்டி இன்கம்பன்சி வேவில் எந்தெந்த வாக்கு நம்ம இழக்கிறோமோ அதை சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்தால் வரும், ஓபிஎஸ் வந்தால் வரும் அப்படிங்கிறது அவரோட கணக்கு. டாக்டர் ராமதாஸும் அதே கணக்கில் தான் இருக்கார். ஆனால் ராமதாஸ் ஒன்றும் முடிவு பண்ணல. இவர் ராமதாஸும் பிரேமலதாவும் கடைசி வரைக்கும் முடிவு பண்ணாமல் தான் இருப்பாங்க, அது தெரிஞ்ச விஷயம். ஏன்னா அவங்க வந்து சீட்டு அடிப்படையில் மட்டும் பேரம் படவில்லை. சீட்டு அடிப்படையில் பேரம் பேசினாங்கன்னா 30, 8, 10, 5, 6 முடிவு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு மேலே அவங்க எதிர்பார்க்கறது சில விஷயங்கள். அந்த சில விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் சரியா வராதனால அந்த கொடுக்கல் வாங்கல்னால 2 பேருமே வந்து பிளாக் ஆயிருக்காங்க. ஓகே, ராமதாஸும் கொடுக்கல் வாங்கல்ல பிளாக் ஆயிருக்காரு, பிரேமலதாவும் கொடுக்கல் வாங்கல் பிளாக் ஆயிருக்காரு. ஐயா ராமதாஸ் வந்து இப்ப சமீப காலமா திமுகவை நோக்கி ரொம்ப விமர்சனமா வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா என்டிஏ கூட்டணிக்கு போறாருன்னு தானே அர்த்தம்? என்டிஏ கூட்டணியில் அவர் எதிர்பார்த்த விஷயம் நடக்காது. அவர் எதிர்பார்க்கறது என்டிஏ கூட்டணியில் கிடைக்காது. சரி, என்டிஏ கூட்டணியில் சீட்டு கொடுப்பாங்க, ஜெயிக்க வச்சு காட்டுவாங்க. ஸ்டாலின் கூட என்ன சொன்னாராம், ஐயா உங்களுக்கு சீட்டு கொடுக்கணும், செலவை நாங்கள் பார்த்துக்கிறோம், ஜெயிக்க வச்சு காட்டுறோம், அவ்வளோதான், ஃபேர் இனஃப். ஆனால் இவர் சொல்கிறாரா எனக்கு செலவுக்கு பணம் வேணும். இவர் 2 பேருமே கேட்குறது செலவுக்கு பணம் வேணும்னு கேட்குறாங்க. ஓகே, அதுதான் வந்து பிரச்சனையாக இருக்குது. அது சாதாரண அமௌண்ட்டில் 500 கோடி அந்த மாதிரி போய் கேட்கும் பொழுது சாதாரண அமௌண்ட்டாக இல்லை. ஸோ இங்கே தான் பிரச்சனை வருது. ஓகே, ஆகவே இந்த சீட்டு அடிப்படையில் அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்ததுன்னா தீர்த்துக்கிறது ரொம்ப ஈஸியாக போயிடும். சீட்டு அடிப்படையை தாண்டி நோட் அடிப்படையில் வர்றதுனால சில பிரச்சனைகள் தாங்க முடியாமல் போயிட்டுருக்கு. அது ஏதாவது ஒரு முடிவு வந்து ஏதாவது ஒரு பக்கம் கதவை அடைச்சிட்டாங்கன்னா அடுத்த பக்கம் ஆட்டோமேட்டிக்காக இப்போ 2 கதவும் திறந்துருக்கு. என்டிஏ கதை ஒன்று, டிஎம்கே கதை ஒன்று. ஏதாவது ஒரு கதவை அடைச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு பக்கம் போகணும். சார் விஜய்னு ஒரு கதவு இருக்குல்ல சார், விஜய் கதவு வந்து திறந்தே வைக்கப்பட்டிருக்கு, யாருமே போகல. அது வந்து பிரேமலதா போவாங்கன்னு தெரியல. ஏன்னா விஜயால் ராஜ்யசபா சீட் கொடுக்க முடியாது, கேட்குற பணத்தையும் கொடுக்க முடியாது. ஒரு 10 எம்எல்ஏ கொடுக்கலாம், அவ்வளோதான் கொடுக்கலாம். சரி, இவங்க 2 பேருக்கும் தேவையானதை கொடுக்கக்கூடிய நிலைமையில் விஜய் இல்லை. ஆகவே விஜய்கிட்ட போய் பிரயோஜனம் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. விஜயும் அதை பற்றி கேர் பண்ணல. அவர் தனியாக போட்டி போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டார். விஜய் தனியாக தான் போட போகிறார், எனக்கு தெரிஞ்சு தனியாக போட்டி போட்டு அவர் இன்னர் ஸ்ட்ரென்த்துன்னு பார்க்கலான்ட்டார். ஆகவே பிரேமலதாவுக்கும் ராமதாஸுக்கும் விஜய் அவங்க விருப்பப்பட்டதை கொடுப்பாரான்னு கேட்டிங்கன்னா கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஆகவே இவங்க வந்து இந்த பக்கம் ஒன்று என்டிஏ பக்கம் போனோம், இல்லை டிஎம்கே பக்கம் போனோம். இங்கே தான் உங்களுக்கு இவங்க வேணுங்கிறத கொடுக்கக்கூடியது என்டிஏ டிஎம்கே தான், ஏதாவது ஒன்று கொடுக்கும். ஸோ இந்த 2 பக்கத்தில் எந்த பக்கம் நமக்கு ஆதாயம் அதிகம் அப்படின்னு பார்த்து அந்த பக்கம் போகிறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம் கதவை அடிச்சிட்டாங்கன்னா இன்னொரு பக்கம் ஆட்டோமேட்டிக்காக போய் சேரணும். ரொம்ப நன்றி பிரகாஷ் சாமி சார்.
தமிழ்நாடு அரசியல் களம் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. குறிப்பாக பாஜக ஆரம்பித்து அதிமுக திமுகன்னு அனைத்து கட்சி பிரச்சனையை பற்றியும் ரொம்ப விரிவாக பேசியிருக்கோம். நேரில் நேரம் கொடுத்து பேசி நமக்கு நன்றி சுவாமி சார். நன்றி.